சிறுத்தையில் வந்து திருடன் கேரக்டர் நானும் கார்த்திக்கும். டைரக்டர் செம்ம டென்ஷனு. டேய் 2 பேருமே திருட மாதிரியே இல்லையாப்பா அப்படின்னு. திருடன்லாம் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் அங்கே ஏரியாவில் ஒருத்தன் கிடச்சான். 2 நாள் கழிச்சு போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அவன் ஏதோ செயினை அறுத்துட்டு ஃபோன்லாம் திருட்டு போயிட்டான் போல். ஸோ அவன் பேர் தான் காட்டுப்பூச்சி. ஆக்சுவலாக இந்த அவார்டை வந்து நான் டெடிகேட் பண்ண அவனுக்கு தான் பண்ணான். நான் உள்ளே இருக்கான வெளியே இருக்கான தெரியல. டேய் அலைப்பா இது மாதவன் மாதிரி பேசுகிறான்னா அரண்மனை கிளி ராஜகிரன் மாதிரி பேசிட்டு வந்துடுற எந்த பொண்ணுடா அவனுக்கு உஷாராவா? எல்லாருக்கும் வணக்கம். இது இந்த அவார்டு வந்து சிறுத்தை படத்துக்காக கிடைச்சிருக்கு. காட்டுப்பூச்சி அதுதான். அது மட்டும் இல்லை, வேலாயுதத்துக்கும் கொடுத்துருக்கோம். எஸ், 2த்துக்குமே. ஸோ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அவார்டு அப்படின்ற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸில் ஓடுற குதிரைங்களாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் இப்போ நாங்கள் ஓடிட்டுருக்கோம். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு. அப்படி ஓடுற குதிரை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறதுக்கு அதை என்கரேஜ் பண்ணுறாமல் கொஞ்சம் ரம்மு ஊற்றுவாங்க. உடனே மறுபடியும் அது அப்படின்ட்டு திருப்பி ஓடும். ஸோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு எனர்ஜி டானிக் தான் இந்த அவார்டு. சிறுத்தை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கார்த்திக் எப்போவுமே சிறுத்தையில் வந்து திருடன் கேரக்டர் நானும் கார்த்திக்கும். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நான் கோவில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரேன். அவரும் வந்திருக்காரு. நீங்கள் கார்த்திக் ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும். முருகர் கேலண்டரில் வர அந்த ஃபோட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. அந்த முகத்தில் வேறு எதையுமே பார்க்க முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர டென்ஷன் இருக்கும். என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன். என்னை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பிரசாதம் ஸ்டால் வச்சுருக்கோம் மாதிரியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் வச்சுட்டு நிற்கிறேன். டைரக்டர் செம்ம டென்ஷனு. டேய் 2 பேருமே திருட மாதிரியே இல்லையாப்பா அப்படின்னு. இவரை 2 பேரும் ஏதோ டியூஷன் போயிட்டு வரா மாதிரியே வந்துருக்கிறீங்க. படியை வாரிக்கிட்டு விபூதியெல்லாம் வச்சுக்கிட்டு திருடம்பா அப்படின்னாங்க. சரி என்ன சார் பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணோம் ஏதாவது அப்படின்னாங்க. சரி ஓகே 2 பேரும் முடிவு பண்ணோம். சரி கொஞ்சம் திருடன்லாம் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் கேதர் பண்ணுவோன்ட்டு அவர் ஒரு சைடு தேட ஆரம்பித்தா, நான் ஒரு சைடு தேட ஆரம்பித்தேன். அங்கே ஏரியாவில் ஒருத்தன் கிடச்சான். அவங்க கூட சேர்ந்து ஒரு 2-3 நாள் பழகிட்டு இருந்தேன். திருடன்லாம் என்ன மாதிரி பாடியில் எங்கே ஜின்னலாக செய்கிறாங்கன்னு. 2 நாள் கழிச்சு போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அவன் ஏதோ செயினை அறுத்துட்டு ஃபோன்லாம் திருட்டு போயிட்டான் போல். எங்கடா இருக்கேன்னா, நான் சந்தானம் சார் தான் அந்த 2 நாள் அப்படின்ட்டான். எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுன் நகை காணும், 4 மொபைல் வேறு எடுத்துருக்கான் அவங்க பையன்ட்டு. எங்கள் அப்பா டே என்னடா மொபைல்லாம் திருடுறியாமடா அப்பா என்னப்பா சொல்கிறீங்கண்ணே. அப்புறம் அது போய் பஞ்சாயத்தாச்சு. ஸோ அவன் பேர் தான் காட்டுப்பூச்சி. ஆக்சுவலாக இந்த அவார்டை வந்து நான் டெடிகேட் பண்ண அவனுக்கு தான் பண்ணான். நான் உள்ளே இருக்கான வெளியே இருக்கான தெரியல. ஸோ என்னுடைய வேலாயுதத்தில் பார்த்தாலும் அதுலேயும் திருடன் தான். என்ன ஒரே திருடனுக்காக கொடுத்துருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அவார்டு கொடுக்க கூப்பிடலாம், அது திருடின்னு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். சிறந்த திருடனுக்கான விருது. ஸோ விஜய் சாரோட சேர்ந்து பண்ணோம். ஸோ அதில் ரொம்ப திருடம் பண்ணியாச்சு. இதுவும் திருடன்னும் போது ராஜா அண்ணன் தான் அதில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு திருட ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் திருட முடியாமல் ஊரே கூப்பிட்டு பாராட்டும், அடடா திருட்டாம்பா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ட்ராக்கு வந்து உட்காந்து பேசி 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 அதை ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஹிட்டாக்கி அவார்டு கிடைக்கிற அளவுக்கு பண்ண என்னுடைய இயக்குனர் ராஜா அண்ணன் அவர்களுக்கு மனமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விஜய் சாருக்கு என்னுடைய மனமாத நன்றி. தேங்க்யூ. நான் அண்ணனுடைய வந்து பெரிய ஃபேன். எனக்கு நீங்கள் எப்போ போனாலும் நாங்கள் வந்து மேடையில் வந்து எல்லா நடிகர்கள் மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லா நடிகர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய குரலை கொண்டு போய் தான் நாங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறோம். அது மாதிரி உங்கள் வாய்ஸும் எல்லா மேடையிலையும் பேசுவோம். உங்கள் பேர் சொன்ன உடனே அப்படி ஒரு அப்ளாஸ் வருது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அந்த இதில் ஒரு டைலாக் சொல்லுவீங்க இல்லையா, பாஸ்ன்ற பாஸ்கரன்ல, ஆமாம் ஏன்டா டேய் அலைப்பா இது மாதவன் மாதிரி பேசுகிறான்னா அந்த டைலாக் எனக்காக. டேய் அலைப்பா இது மாதவன் மாதிரி பேசுகிறான்னா அரண்மனை கிளி ராஜகிரன் மாதிரி பேசிட்டு வந்துடுற எந்த பொண்ணுடா அவனுக்கு உஷாராவா? ரொம்ப நன்றிண்ணே, நன்றி. ஏன்னா இந்த மாதிரி வாய்ஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ மேடையெல்லாம் பண்ணும்போது எத்தனையோ படங்கள் நடித்த நடிகர்கள் சொல்கிறோம், அதுவும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகுது. ஆனால் 2 படத்தில் உங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கார், விடிவி கணேசன். அவர் வாய்ஸ் பேர் சொன்ன உடனே அப்படி கைத்தட்டல். ஆமாம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு வாய்ஸையும் எப்படி எடுக்கிறதுன்னு சில விஷயம் சொல்லுவேன். இப்போ அண்ணன் விடிவி கணேசன் வாய்ஸ் எடுக்கணும்னா தொண்டை கட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தொண்டை கட்டினா ஏகப்பட்ட நடிகர்களுடைய வாய்ஸ் எடுக்கலாம். அதில் வந்து தொண்டை கட்டிட்டு அந்த பேசும்போதே அப்படி இழுத்து பேசணும்னா அவருடைய வாய்ஸ் வந்துடும். கண்டிப்பாக. என்னடா தம்பி மனசு செஸ்ஸிங்குது, உலகத்தில் எத்தனையோ பொண்ணு இருக்கும்போது ஏன்டா தம்பி டே போடா போடா. இதே தொண்டை கட்டினதோட
மெட்ராஸ் ஸ்லாங் ஃப்ளோவாக பேசினோம்னா மகாநதி சங்கர் வாய்ஸ் வந்துரும்ண்ணே. கண்டிப்பாக எல்லாம் ஒரு சின்ன சின்ன மீட்டரில் தான் ஆமாம், அந்த நிற்கிறாங்க. மீட்டரை டியூன் பண்ண எப்படின்னா, வணக்கம் தல, என்ன நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? சிஷ்ய பிள்ளைக்கு ஈவரக்கம் ஜாஸ்தி. வரட்டா தல, தலை இருக்கும்போது பாலாடக்கூடாது. நன்றி தல. இந்த மாதிரி. அதே மாதிரி இன்னும் ஒரு வாய்ஸ் சொல்லணும்னா, நம்ம நான்கடவுள் படத்தில் மொட்டை ராஜேந்திரன் இருக்கார் இல்லையா, ஆமாம் ஆமாம். அவருடைய வாய்ஸும் மூச்சை இழுத்துக்கிட்டே பேசினா வந்துரும்ண்ணே. இந்த சீசனில் கொஞ்சம் ஈஸியாக பேசலாம், லைட்டாக தொண்டை கட்டிக்கிறேன் பண்ணியில் நின்னாலே. ஆமாம், ஒரேடியாக இழுத்துட்டா வேற மாதிரி ஆயிரும். அப்படி லேசா அப்படி இழுத்துக்கிட்டே பேசினா ஒரு வாய்ஸ் வரும். எப்படின்னா, பாப்பா தலதளபதி சிங்க கூட்டி பாஸ் பண்ணணும், குடும்பத்தோட ஜானியில் விட்டுருவேன், நீ கேட்குற பணத்தை எடுத்துக்க, தம்பி பார்த்துப்பா காது கொய்யுக்குதுல, பாப்பா தலதளபதி. இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப உங்களோட சந்தோஷம். பெர்ஃபார்மன்ஸ். நானும் உங்களுடைய நிகழ்ச்சி நிறைய பார்த்துருக்கேன், ரொம்ப பார்த்து சிரிச்சு ரசிச்சிருக்கேன். அதில் நீங்கள் பண்ணுற அந்த ராஜ்கிரண் சார் இது அவர் வாய்ஸ் எப்படின்னா, காலையில் எந்திரிச்சு வாய் கொப்பளிக்கும் போது பேசினா ஒரு வாய்ஸ் வந்துடும். இங்கே காலையில் எந்திரிச்சு வாய் கொப்பளிச்சுக்கிட்டு அப்படியே பேசுங்க. கடவுள் மனுஷனை படைக்க முடியாதுன்னு தான் பெத்த தாயை படைச்சான். அந்த பெத்த தாய்க்கு பழத்தான் பொஞ்சாதியை படைச்சான். தக்காளி அந்த பொஞ்சாதிக்கு பழத்தாண்டா கீப்பை படைச்சான். பெத்த தாயா இருந்தாலும் கட்டின பொஞ்சாதியா இருந்தாலும் ஷீண்டுனே ஷினுங்கனே போய் தக்காளி ஒட்டே மிட்டி டம் அப்படின்னா. கூடிய சீக்கிரம் ஸ்டேஜில் பார்த்த எங்களோட நகைச்சுவை நீங்கள் சினிமாலையும் பார்த்து ரசிப்பீங்க. சீக்கிரமாக சேர்ந்து நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ் தேங்க்ஸ்.